ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உறங்கும் கிரகங்கள். இதுதான் தலைப்பு. ஜாதகத்தில் 9 கிரகங்களும் எங்கேனும் ஒரு இடத்தில் இருக்கத்தான் செய்யும். அனைத்து கிரகங்களும் அனைத்து நிலைகளிலும் நமக்கு வேலை செய்து கொண்டிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. சில கிரகங்கள் செயல்பட தயாராக இருக்கும், சில கிரகங்கள் செயல்பட்டு முடிந்திருக்கும். இப்படி செயல்பட்டு முடிந்து விட்ட கிரகங்களை உறங்கும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 9 புத்திகளுமே வரதான் செய்யும். இப்போ சூரிய திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய திசையில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, புதன் புத்தி, குரு புத்தி, சுக்கிர புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, சனி புத்தின்னு எல்லாமே வரும். ஆனால் தசாநாதனே அங்கே மெயின் ஹீரோ. புத்திநாதர்கள் அப்படிங்கிறவங்க தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டுட்டு போயிடுவாங்க. அதுவும் தசாநாதன் சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு தான் புத்திநாதர்களுக்கு உரிமை இருக்கும். அப்போ ஒரு தசை நடத்தி உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் கடந்து விட்டது என்றால் அது உறக்க நிலைக்கு சென்றுவிடும். ஒரு தசாநாதன் ஒரு ஜாதகத்தின் மேல் 100% தாக்கத்தை ஏற்படுத்தும் வலிமை உள்ளவர். தசாநாதனுக்கு அவ்வளோ பவர் உண்டு. சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி, ராசி அதிபதியெல்லாம் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணிடக்கூடிய அளவுக்கு அவர் பவரானவர். அதுலேயும் பாவக்கோள்களுடைய திசை எப்போவுமே வலிமையானதாக இருக்கும். இந்த வலிமை அப்படிங்கிற வார்த்தை நல்லதை செய்வதற்கோ கெடுதலை செய்வதற்கோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இயங்கும். சுபக்கோள்களுடைய தசைகள் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பாவக்கோளோட கம்பேர் பண்ணோம்னா சுபக்கோள்களுடைய தசைகள்ங்கிறது 50% தான் வலிமை. இப்போ ஒரு சுக்கிரன் உச்சமாக இருந்து ஒருத்தருக்கு தசை நடத்தினா கூட அது 100% வலிமையாக செயல்படும்னு சொல்லவே முடியாது. ஒருத்தருக்கு குரு உச்சமாக இருந்து தசை நடத்தினாலும் கூட அது 100% வலிமையாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பாவக்கோள்களான ராகு, கேது, சூரியன், செவ்வாய் போன்றவர்கள் தசை நடத்தி அவங்க வலிமையாக இருந்தாங்கன்னா 100% செயல்படுவாங்க. அப்போ செயல் இழக்கும் கிரகங்களை உறங்கும் கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒருத்தர் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கிறார். பிறக்கும்போது இவருக்கு 4 வருஷம் கேது திசை இருக்குது. 4 வருஷம் கேது திசை முடிஞ்ச பிறகு இவருக்கு கேது உறக்க நிலைக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் உறங்கும் கிரகம் தான். எனக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, லக்கணத்தில் ராகு இருக்குது, 7ல் கேது இருக்குது, அதனால் கலத்தர தோஷம்னு சொல்கிறாங்கன்னா இங்கே கேதுவே திசை நடத்த வரமாட்டாரே. திரும்ப வாழ்க்கையில் கேது திசை அவருக்கு வரணும்னா அவர் 130 வருஷம் 120 வருஷம் உயிரோடு இருக்கணும். இதெல்லாம் நடைமுறை சாத்தியமே இல்லாத விஷயங்கள். அப்போ கேதுங்கிறவர் இங்கே உறக்க நிலைக்கு போயிடுவார். 4 வயசு கேது திசை முடிஞ்சிருச்சுன்னா கேது உறக்க நிலைக்கு போயிடுவார். அடுத்து வரக்கூடிய சுக்கிர திசையில் கேது புத்தி வருமேனா அது பாட்டுக்கு கடந்து போகுமே ஒழிய அவர் அவ்வளோ பெரிய விழிப்பு நிலைக்கு வரமாட்டார். ஒரு தசாநாதன் 100% வேலை செய்கிற மாதிரி புத்திநாதர்கள் செய்ய மாட்டாங்க. புத்திநாதர்களுடைய செயல்திறனே தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு 20லிருந்து 30% தான். அப்போ அது அரை உறக்க நிலைக்கு போயிடும். இன்னும் சில ஜாதகங்களுக்கு தசைகளே வரவே வராது. உதாரணமாக இந்த மகம் நட்சத்திரம் சிம்மராசி ஜாதகருக்கே பார்த்தீங்கன்னா புதன் மகா திசை லைஃப்பில் வரவே வராது. ஏன்னா இவர் பிறக்கிறதே கேது மகா திசையில் 100 வருடங்களை கடந்து வாழ்ந்தாதான் புதன் திசை வர்றதுக்கான வாய்ப்பே இருக்கும். அது வராது. இப்போ இந்த ஜாதகத்துக்கு புதன் உச்சமாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஜாதகத்தில் புதன் உச்சமாக இருக்கார். இவர் சிம்ம ராசி, சிம்ம லக்னம், 2-11 கூடிய புதன் 2ஆம் இடத்துல உச்சம், லக்னத்திலே சூரியனும் சந்திரனும், சூரியன் ஆட்சி, புதன் உச்சம்னு வச்சுக்கோம். இப்போ உச்ச கிரகமான புதன் தன் தசையை வாழ்நாளில் இவருக்கு நடத்தவே முடியாத நிலையில் இருக்கிற ஒரு கிரகமாக தான் இருப்பார். அப்போ இங்கே புதனும் உறங்கும் கிரகம் தான். 2 கூடைய தனாதிபதியும் லாபாதிபதியுமான புதன் உச்சம்தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் இவர் எப்போ தசை நடத்த வர போகிறான்னு கேட்டிங்கன்னா தசை நடத்த வரவே மாட்டார். தசை நடத்த அவர் வராத நிலையில் தன்னுடைய வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் அடிப்படையில் ஏதோ கொஞ்சோண்டு அந்த உச்ச பவரை கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக மிதுனத்திலேயோ கன்னியிலையோ ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அப்போ அந்த புதன் உடைய தாக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டு ஓரளவுக்கு அந்த உச்ச பலன் இவங்களுக்கு கிடைக்கலான்னு சொல்லலாம். அதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் இதுவும் இன்னும் சுமாராக போயிடும். அப்போ உங்களுக்கு நடந்து முடிந்து விட்ட கிரகங்களின் நிலை, நடப்புக்கே வராது அப்படிங்கிற கிரகங்களின் நிலை, இது ரெண்டுமே உறங்கும் கிரகங்களின் நிலை தான். புரிஞ்சுங்களா? இதே மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு கேது 4 வருடம், சுக்கிரன் 20 வருடம் 24, சூரியன் 6 30, சந்திரன் 10 40, செவ்வாய் 7 47, ராகு 18 65.
65 வயதுக்கு பிறகு குருமகா திசை வரும்னா குரு திசை பெருமளவு வேலை செய்யும் தகுதியை இழந்திருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு டெத் கண்டிஷன் போன திசை தான். ஒருவேளை 65 வயசுல குரு வந்து 81 நடந்தா அப்போ சனி மகா திசைங்கிறது இவருக்கு லைஃப்பில் பார்க்கவே முடியாது. அவர் ஒரு உறங்கும் நிலை கிரகம். புரிஞ்சுதுங்களா? இதே ஜாதகர் 24 வயதுக்கு பிறகு கடந்து விட்ட பிறகு சுக்கிரன் உறங்கும் நிலைக்கு போயிடுவார். ஏன்னா சுக்கிர திசை நடந்து முடிஞ்சிருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்திற்கு தசைநாதர்கள் அப்படிங்கிற கரெக்டாக அந்த மிடில் ஏஜில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 3-4 கிரகங்கள் மட்டும்தான் செயல்திறன் கொண்டதாக இருக்கும். ஒரு ஜாதகம் இருக்கும், மேஷ லக்னம், செவ்வாய் உச்சம், பவர்ஃபுல்லாக இருக்கார், லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் வலிமையாக திக்பலம் மற்றும் உச்ச வலிமையோடு உட்கார்ந்துட்டு இருக்கார். 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சம். 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சம். இவர் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. பிறக்கும்போது 4 வருஷம் செவ்வாய் திசை முடிஞ்சு போச்சு. செவ்வாயின் நிலை இங்கே முடிஞ்சிருச்சு. லக்னாதிபதி அவள் செயல்படுறாரு, ஆனால் தசாநாதனாக செயல்படுற வாய்ப்பே இல்லை. சந்திரன் உச்சம், இவருக்கு சந்திர திசை வாழ்க்கையில் வரவே வராது. புரியுதுங்களா? சூரியனும் லக்னத்திலேயே உச்சம், சூரிய திசை வாழ்க்கையில் வரவே வராது. சுக்கிரனும் 11ஆம் இடத்துல உச்சம், 12ஆம் இடத்துல மேச லக்னம், லக்னாதிபதி உச்சம், சந்திரன் உச்சம், சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம். சூரியனும் புதனும் லக்னத்திலே இருக்காங்க. பிறந்தது மிருகசீரிட நட்சத்திரத்தில். செவ்வாய் திசை முடிஞ்சோடனே ராகு வருவார். 18 வருஷம், 22 வயசு வரைக்கும் ராகு வழி நடத்திக்கிட்டு இருப்பார். அப்போ ராகு எங்கே இருக்காரோ அவர் தான் விழிப்பு நிலையில் இருக்க கிரகம். அடுத்தது குரு வருவார். அவர் ஒரு 16 வருஷம், கிட்டத்தட்ட 40 வயசு கொண்டு போயிடுவார். அதுக்கப்புறம் சனி வருவார், 59 வயசு முடிஞ்சு போச்சு ஜாதகம். இங்கே செயல்பட்டது மொத்தம் எத்தனை கிரகங்கள்? ராகு, குரு, சனி. புதனே இங்கே வந்து செய்வாரா மாட்டாராங்கிறதே கேள்விக்குறியாக போயிடும். ஏன்னா 60 வயசுக்கு வந்துடுவார். இப்போ சூரியன் உச்சம், சந்திரன் உச்சம், சுக்கிரன் உச்சம் ஜாதகத்தில், லக்னாதிபதி செவ்வாய் உச்சம், 4 கிரகங்கள் வலுத்த ஜாதகம். இவர் மிகச்சிறந்த ராஜயோகத்தை அடைவார்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா இவர்களில் தசை நடத்துறதுக்கு ஆளே இல்லை. தசை நடத்த ஆளே வரமாட்டாங்க. தசைகளே நடப்புக்கு வராது. அப்படிங்கிற நிலையில் இந்த கிரகங்களின் உச்ச வலிமை என்பது ஜாதகருக்கு பெருமளவு வேலை செய்யாது. இதுதான் உறங்கும் நிலை கிரகங்கள். ஜாதகத்தில் ஒரு கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்த வலிமை நமக்கு கிடைக்கும்னு யோசிச்சா அந்த வலிமையை தரக்கூடிய கிரகம் உங்களுடைய பருவத்தில் நீங்கள் செயல்திறன் மிக்கவராக இருக்கும் காலத்தில் தசை நடத்தவே வரவில்லை என்கின்ற பட்சத்தில் இந்த உச்ச கிரகத்தின் வலிமை என்பது பேருக்கு எழுதி வைக்கிற மாதிரி தான். சர்க்கரை என்று பேப்பரில் எழுதி சாப்பிட்ற மாதிரி. அது எப்படி இனிக்கும்? இனிக்காது. அப்போ கிரகங்கள் உண்மையிலேயே செயல்பட தகுதி கொண்டவையாக இருக்கின்றனவா, அது செயல்திறன் மிக்கதாக இருக்கின்றனவா, இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். இன்னொரு வகையில் கிரகங்கள் உறங்கும். இப்போ சூரியனோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து மூடமடைந்து விடுவது, அஸ்தமனம் அடைந்த கிரகம் உறக்க நிலைக்கு போயிடும். அதே மாதிரி ராகு கேதுகளால் கிரகணப்படுத்தப்பட்ட கிரகங்கள் 5 டிகிரிக்குள்ளரை இணைஞ்சு ராகு கேதுவால் மொத்தமாக விழுங்கப்பட்ட கிரகங்களும் உறக்க நிலைமைக்கு போயிடும். அவங்க செயல்பட முடியாமல். ஸோ இது எல்லாம் தாண்டி தான் ஜாதகத்தில் கிரகம் வேலை செய்தான்னு பார்க்கணும். மேக்சிமம் ஒரு ஜாதகத்திற்கு 4 தசைகள் தான் அதிகப்படியாக பவர்ஃபுல்லாக இருக்கும். 4 தசைகள் 12 வயசுக்கு மேலே ஆரம்பித்து ஒரு மாதிரி நல்ல தசை நடப்புக்கு வந்ததுன்னா நல்ல கல்வியை தரும், நல்ல உத்தியோகம் அல்லது தொழில் செய்யும் யோகிதைகள், அதுக்கப்புறம் திருமணம், புத்திரபாக்கியங்கிற மாதிரியான அமைப்பு, வீடு வாசல் சொத்து சுகம் சேர்க்கிற அமைப்பு. 60 வயசு ரிட்டையர்மெண்ட். 60 வயதை கடந்து விட்ட பிறகு செயல்திறன் கொண்ட ஜாதகங்களாக இருக்கிறதெல்லாம் லட்சத்தில் 2-3 தான். லட்சத்தில், ஆயிரங்களில் கூட கிடையாது. 1,00,000 ஜாதகத்தில் ஏதோ ஒரு 2 ஜாதகம் 60 வயசுக்கு மேலே சாதிச்சுட்டு இருக்கோம். 70 வயசெல்லாம் கடந்த பிறகு ஒரு ஜாதகத்துக்கு பலன் பார்க்கணுங்கிறதுல ஒன்றுமே இல்லை. ஆயுஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ காலம் இன்னும் நம்மளுடைய லாங்டிவிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ 80 வயசில் எனக்கு சுக்கர தசை வருதுங்க, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேள்வி கேட்டால் இதுக்கு என்ன பதில் இருக்கும்? ஜாதகத்தின் செயல்திறன் தசாநாதர்களாலேயே தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த தசாநாதன் முதல்ல விழிப்போடு இருக்கிறாரா, செயல்திறனோடு இருக்கிறாரா, இவர் செயல்படும் போது உங்கள் ஜாதகம் அதை பெற்றுக்கொள்ளும் தகுதியோடு இருக்கிறதா? எனக்கு சூரியன் உச்சம், சந்திரன் உச்சம், சுக்கிரன் உச்சம், செவ்வாய் உச்சம், பிறந்தது மிருகசீரிட நட்சத்திரத்தில், என்ன செய்ய முடியும்? பிறக்கும்போதே 2 வயசில் அது முடிஞ்சு போயிடும் அந்த கிரகத்தினுடைய வலிமை. அதற்கு பிறகு இந்த உச்ச கிரகங்கள் யாருமே வராத நிலையில் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம். என் ஜாதகத்தை எழுதும் போதே சொன்னாங்க, சார் இது பெரிய ராஜயோக ஜாதகம்னு. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சராசரியான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறது தான் இந்த விளக்கம்.
ஜாதகத்தில் தசை நடத்தி முடிந்துவிட்ட உறங்கும் கிரகங்களும் அல்லது தசா நடத்த வரவே வராத செயல் இல்லாத கிரகங்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பலன் சொன்னோம்னா அந்த பலன்கள் துல்லியமாக நிச்சயமாக இருக்காது. ஸோ ஜாதகத்தில் கிரகங்கள் விழிப்புடன் இருக்கின்றனவா, உறங்கும் நிலையில் இருக்கின்றனவா என்பதை அறிந்து தெரிந்து பலன் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.